ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ செம்மையாக கடுப்பாகி அவங்க அப்பா கிட்ட கத்தியிருந்திருப்பான். எதுக்கு இப்போ இப்படி பண்ணுறீங்க, அடுத்தவங்க மேலே ஈஸியாக பழைய தூக்கி போட்டு உங்களால் இப்படி நிம்மதியாக வாழ முடியுது அப்படின்ட்டு கடுப்பில் அங்கேருந்து எந்திரிச்சு வந்திருப்பான். ஸோ அவருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவனோட ஆஃபீஸ் ரூமில் அப்படியே டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அந்த இடத்துக்கு கிம்மு பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்கான். ஸோ நான் எல்லா நியூஸுமே கேள்விப்பட்டேன், நான் இந்த விஷயங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நான் உன் கையில் இந்த கம்பெனியை கொடுக்குறேன், ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதை நீ நல்லா பார்த்துப்ப அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா, இல்லை என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ இல்லை அப்படின்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்கேயாவது தனியாக போய் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறானா என்னன்னு தெரில. இதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிக்கிறாரு. ஸோ ஹீரோயின்ட்ட வந்து சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க, நீ போ அப்படின்னு. இவள் பார்க்குறானா எங்கே போக அப்படின்ட்டு. உங்கள் அம்மா அக்கா ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் ஒழிச்சு வச்சது நீ அவங்கள மறக்கணும் அப்படின்னு தான். ஸோ உன்னோட விஷயங்களை உன்னோட லைஃப்பை நீ போயிட்டு வாழ, நீ கில்ட்டியாக அதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, அப்பா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம்மா, உங்கள் அக்கா வந்துட்டு ஹீரோவை லவ் பண்ணியிருக்கா, அதில் ஹீரோ மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாதே, அவன் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே அப்படின்ட்டு. ஸோ ஒரு வழியாக இவர் பார்த்திங்கன்னா ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா அவனோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இந்த பொசிஷன்லேருந்து ரிசைன் ஆகிட்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணியிருக்கான். ஸோ அப்படியே அந்த ஆஃபீஸை சுற்றி பார்க்கும்போது அவனுக்குள்ளே பல மெமரிஸ் எல்லாமே வந்து போகுது. அந்த எம்ப்ளாயீஸ் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தது, அப்புறம் அவனுக்கு உடம்பு சரியில்லாத போது அவங்க எல்லாருமே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது அப்படின்னு. ஸோ ரொம்பவே கஷ்டத்தோடு தான் வெளியே வந்துட்டுருக்கான். அங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே நிற்கிறாங்க. பாஸு, இந்த மாதிரி நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது, எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டி பார்த்திங்கன்னா அவனை ஹக் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு ஒரு ஆளாக வந்து ஹக் பண்ணி எல்லாருமே ஹக் பண்ணி அழுகிறாங்க, நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்ட்டு. இருந்தாலும் இவன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஸோ அவனோட கார் எடுத்துகிட்டு வந்த ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான், இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ ஒரு காரு பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து பின்னாடி மோதிட்டுருக்கு. இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் உயிரே இல்லை, யாரா அது அப்படின்ட்டு. அங்கே பார்த்திங்கன்னா ஹீரோயின் தான் வந்திருக்கா. ஸோ இவன் பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்கான், ஹலோ ஓனர் வெளியே வாங்க அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா வெளியே வரானா, என்ன நினச்சிட்ருக்க, என்னாலலாம் நீ இல்லாமல் இருக்க முடியாது, நீ இல்லாமல் வாழ்ந்தலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கா. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பிளேஸில் தான் தங்கியிருக்காங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்கா. பாசு பாசு ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு. இவன் பதறி போயிடுறான், என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்ட்டு. அதுவா, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது, வாங்கலை விளாட்லாம் அப்படின்ட்டு. இவன் கடுப்பாயிரான், ஏண்டி இதுக்கு தான் இப்படி ஓடி வந்தியா அப்படின்ட்டு. ஸோ ரூம்குள்ளே உட்காந்து புக்கு படித்தோம்னா போர் அடிக்காது, நீ வேணால் ட்ரை பண்ணு அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா ரிட்டன் ரூம்குள்ளேயே போயிடான். அவளுக்கு செம்மையாக கடுப்பாக இருக்கு. இவன் பார்த்திங்கன்னா பெட்டு ஃபுல்லாக வெறும் சிப்ஸாக கொட்டி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை ஹீரோ பார்க்குறோம், அவனுக்கு பயங்கரமாக கோவம் தான் வந்துட்டுருக்கு. என்ன அவ இப்படி பண்ணுறா, அந்த சிப்ஸில் இருக்கிற சால்ட்டு பெப்பரு அப்புறம் சில்லி பவுட்ரு எல்லாமே இந்த பெட்டில் தானே விழும், நைட்டில் நம்ம எப்படி தூங்குறது, அலர்ஜி ஆகாது. ஆனால் போய் சொன்னாவே என்ன நினச்சிப்பா, ஸோ ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டே ஸ்பாயில் ஆயிருமே, என்ன பண்ணுறதுன்னு பயங்கரமாக யோசிக்கிறேன். ஐடியா, கேம் விளாட்லாம், இதில் தோற்றவங்க ஜெயிச்சவங்க பேச்சை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அவளை வந்து இந்த பெட்லேருந்து போக சொல்லிட்டு இந்த பெட்டை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு இதை தூக்கிட்டு வந்துட்டுருக்கான், வா நம்ம விளாட்லாம் அப்படின்ட்டு. ஸோ பில்டிங் மாதிரி அதை அடுக்கி அடுக்கி வச்சுருப்பாங்க போல், அதை வந்துட்டு ஒரு ஒரு கட்டையாக எடுக்கணும், அது கீழே விழுந்தா அவுட்டு. ஸோ இந்த இதை விளாண்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா உன்னை எடுக்கிறா, டபக்குன்னு கீழே விழுந்துருது. ஸோ இவன் பார்த்திங்கன்னா அவன் மூஞ்சி ஃபுல்லாக போட்டு வரைஞ்சி வச்சு கோமாளி மாதிரி ஆக்கிட்டு இருக்கான். ஸோ பார்த்தியா, ரொம்ப மோசமாக இருக்க, நீ போய் குளிச்சுட்டு வந்துடு அப்படின்ட்டு. ஆனால் இவ பார்த்திங்கன்னா படும் சோம்பேறியாக இருப்பா போல். இல்லை இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, நான் இதோட தூங்கிறேன் அப்படின்ட்டு பெட்டில் போய் படுத்துடுறா. இவனுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கப்புறம் மார்னிங் போல் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ இவ பார்த்திங்கன்னா அந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ பாதி மேலே விழுகுது, பாதி கார்லலாம் விழுந்து சிந்துது. இதெல்லாம் அவன் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு.
நேற்று என்னென்னா பெட்டையே நாஸ்தி பண்ணா, இன்னைக்கு காரா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோவமாக வருது. ஆனால் என்ன பண்ணுறது, அவள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காளே, ஸோ சொன்னால் ரொம்பவே சோகமாயிருவாளோ அப்படின்ட்டு பல விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அப்போ இவ பார்த்தீங்கன்னா, அப்பா இந்தாங்க இந்த சிப்ஸ் எடுத்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஊட்டி விட்டுட்ருக்கா. இல்லை இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இருந்தாலும் அவள் கேட்கவே மாட்றா. ஸோ 1 2ன்னு உள்ளே போயிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் அவனுக்கு கட்டுப்பாயிருது. ஸோ காரை ஸ்டாப் பண்ணிட்டா. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி வந்து அந்த கடலை பார்த்துட்டு இருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா, அட நானும் நினச்சேங்க சொல்லணுன்னு, கரெக்டாக நீங்களே பண்ணிட்டீங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறானா. அவங்ககிட்ட ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு. இவனும் என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ வந்து என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க. நான் ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது நீ சிப்ஸ் எடுத்து வாயில் ஊட்டின அப்படின்னா நான் எங்கேயாவது கொண்டு போய் விட்டால் என்ன ஆகும்? அது சேஃபாக இருக்குமா? எவ்வளோ டேஞ்சர் அது மட்டுமா? இங்கே பாரு மேலெல்லாம் சிப்ஸை போட்டு ஓட்டிகிட்டு இருக்க. இதெல்லாம் வந்துட்டு பார்க்க ஒரு மாதிரி இல்லை. நேற்று என்னென்னா பெட்டை இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தா. எனக்கு தூங்கவே அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருந்தது. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போயிட்டுருக்கான். அவள் பார்க்குறா, என்னடா நீ இவ்வளோதான் அடிக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு. இவளுக்கெல்லாம் செம்மையாக கடுப்பாயிட்ருக்கு. இனி ஏதாவது இருக்கா? இனி இருந்தால் சொல்லு அப்படின்ட்டு. ஏன் இல்லை, நேற்று டிவி பார்க்கும்போது ஒழுங்கா டிவியை தானே பார்க்கணும். நான் அதை பார்க்கும்போது நீ வந்துட்டு என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்க. அப்புறம் எப்படி நான் டிவியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்ட்டு. இவளுக்கா ஐயோ என்ன இப்படி இருக்கானுன்னு சொல்லிட்டு செம்மையாக கடுப்பாயிடுது. சரிப்பா சரி, இதுக்கப்புறம் உன்னை நான் எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ண மாட்டேன். நீனே தனியாக காரில் போயிட்டு நான் உன் கூட வரவே மாட்டேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு போயிட்டுருக்கா. ஸோ கொஞ்சம் தூரம் வந்துருப்பா. அட வாடா வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆனால் பின்னாடி ஒரு காக்கா குருவி கூட வரல. ஸோ இவளும் என்னாச்சு அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா காரில் ஏறி போயிட்டுருக்கான். விழுக்கா, டே நில்றா, என்னடா என்ன இப்படி விட்டுட்டு போகிற அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா. நான் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்பவே சோகமாக தனியாக நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வேகமாக ஹீரோ வந்துட்டுருக்கானா. அவனை பார்த்தோன்னே அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா. எதுக்கு இப்படி பண்ணுற, ஏன் என்ன இந்த மாதிரி இடத்துல தனியாக விட்டுட்டு நீ பாட்டில் போகிற அப்படின்ட்டு. அட நான் காரை பார்க் பண்ண போனேன், பார்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இடமே இல்லை. ஐயையோ ரொம்ப முக்கியம், என்னை ஏன் இப்படி விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி சரி விடு அப்படின்ட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கான். நீ என்னை வந்து லவ்வே பண்ணலை, நீ வேணுக்குனுமே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகிறா. இதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கான், நீ தான் என்ன ஒரு நார்மல் பர்சனாகவே மாற்றிருக்க அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, சரி இதுக்கப்புறமும் எதுக்காக நீங்கள் தனியாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு. அப்படியா, நான் தான் உன் கூட இருக்கேனே, நான் எங்கே தனியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். சரி விடுங்க, நான் தான் உங்களுக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனையாகவே இருக்கேன் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, இல்லை ஆல்ரெடி ஒரு பிரச்சனையை நான் இழுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கிட்டு பார்க்குறா. கிம்மும் ஹீரோவோட தங்கச்சியும் தான் வந்துட்டுருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். ஆனால் அவனுக்கு லைட்டாக ஹாப்பியாக தான் இருக்கு. இதுக்கப்புறம் 4 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் ரொம்பவே ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஸோ ஃபுட்டு வேணுமா அது வேணுமான்னு பார்த்து கொடுத்துட்ருக்கா. இவங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. சரி சூப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக பின்னாடியே கிம்மும் போயிடுறான். ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, உங்கள் தங்கச்சி உங்களை மாதிரியே போலையே அப்படின்னு. இதுக்கப்புறம் 2 பேரும் குளிக்கிறதுக்காக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போ அவள் வந்து சொல்லிட்டுருக்கா, எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது, உங்களை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அப்படின்ட்டு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஆமாம் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல வரா. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எதுவுமே கேட்கணும்னு தோணலை அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதா. சரிங்க, உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து பேசலை, டிஸ்டர்ப் பண்ணலை, நான் கொஞ்சம் தூரமாகவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. ஸோ இவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறீங்களா, என் முதுகு தேய்ச்சி விட்றீங்களா, நான் குளிச்சே பல மாதம் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கா. ஸோ அப்படியே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, இது நான் யாருக்குமே பண்ணி விட்டதில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு முதுகெல்லாம் தேய்ச்சி விட்டுட்ருக்கா. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளோஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் ஹீரோவும் கிம்மும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கிம்மு வந்து சொல்லிகிட்ருக்கான், நான் திரும்பவும் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்படியா நீயா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஏன்பா நீ சந்தோஷப்படுவேன்னு நினச்சேன், சந்தோஷம் இல்லையா அப்படின்ட்டு. ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டான். ஆமாம் உனக்கு டேட் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இருக்கா, அப்போ கம்பெனி என்னாச்சு அப்படின்னு.
அதான் நம்மக்கிட்ட இருந்த மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட் எல்லாருமே நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்னு ஷாக் ஆகி கேட்கும்போது, அப்போனா நீ ரிட்டன் கம்பெனிக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேத்துக்குமே தூக்கம் வரல. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு வீடியோ காட்டவா அப்படின்ட்டு ப்ளே பண்ணுறா. அதில் ஹீரோவை தான் செம்மையாக எடிட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக மேக் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க. பாஸு, நீங்கள் இல்லாமல் எனக்கு சோறு தண்ணி கூட இறங்கலை, தயவு செஞ்சு வந்துடுங்க பாஸு, ப்ளீஸ் பாஸு அப்படின்ட்டு. ஆனால் அந்த கண்ணாடி இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா, பாஸு நீங்கள் இல்லாமல் உங்களோட பொசிஷனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ண தான் செய்கிறோம். ஸோ நீங்கள் ஒன்றும் வர வேணாம் அப்படின்ட்டு, டே இது நீ தப்பாக சொல்கிறடா அப்படின்ட்டு ஃபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அந்த எம்ப்ளாயீஸ் கூட இருந்த அந்த மெமரிஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ ரிட்டன் போகணும்னு அவனுக்கு தோணுது போல், போகலாம் அப்படின்ற மாதிரி தான் டிசிஷன் எடுக்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். இவர் பார்க்குறாரு, இவன் என்ன இங்கே வந்திருக்கானே அப்படின்ட்டு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவும் வந்திருக்காரு. ஸோ இவருக்கு ஷாக் ஆயிடுது. ஹீரோ, நீ கொஞ்சம் வெளியே போனால் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா மனசார சாரி கேட்குறாரு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. ஸோ இவரும் பரவாயில்லைங்க, ஆனால் நீங்கள் உங்கள் பையனை நினச்சி ரொம்பவே பெருமைப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி சமாதானம் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாவுக்கு ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா ஷேவெல்லாம் பண்ணி விட்டுட்ருக்காரு. இதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சர்ப்ரைஸ்லாம் பண்ணும் அப்படின்ட்டு கேக்கெல்லாம் வாங்கி ரெடி பண்ணிகிட்ருக்கானுங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் உள்ளே வந்துட்டுருக்காங்களா. ஸோ இவனுங்க போய் ஒளிஞ்சிக்கிறானுங்க. என்ன யாரையுமே காணோம் அப்படின்ட்டு. ஏன்பா உனக்கு இந்த கேக்கெல்லாம் கட் பண்ணி அந்த ஃபயர் பாக்ஸ் எல்லாம் வெடித்து உன்னை வர வைக்கணுமா அப்படின்ட்டு. நான் அப்படி சொல்லலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி எனக்கு ஒரு கிஸ் மட்டும் கூட அவங்க வரதுக்குள்ளேயும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அப்படியா, திரும்பவும் கிஸ் வேணுமா, சரி வா அங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவனுங்க அங்கிட்டு போயிடறானுங்க. இது தெரியாமல் இந்த எம்ப்ளாயிஸ் வேறு, சரி வாங்க வாங்க இதான் கரெக்டான டைம் சொல்லிவிட்டு அந்த கேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டுருக்கானுங்க. அங்கே ஒரு காட்சி பார்த்தோன்னா இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஸோ அங்கே முத்தமலை தான் பொழிஞ்சிட்ருக்கும் போல். இல்லை இது ரொம்ப தப்பான டைம், வாங்க போயிடலாம் அப்படின்ட்டு இவனுங்க அங்கிட்டு போயிடறானுங்க. அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் கழித்து காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சின்சியராக உட்காந்து ஏதோ ஒரு லெட்டர் எழுதிட்டுருக்கான். அந்த ஆன்ட்டி இருக்காங்கல்ல அவங்க திரும்பவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டுருக்கும்போது கண்ணாடிக்காரன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கடா நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு வாங்க அப்படின்ட்டு இவன் தான் லீட் பண்ணி போயிட்டுருக்கான். ஆனால் அந்த யங்மேன் இருக்கான்ல அவன் ஒருத்தன் மட்டும்தான் மிஸ் ஆகுறான். ஏன்னா அவன் வந்துட்டு ஆக்டிங் பண்ணுறதுக்காக போயிட்டான். ஸோ இந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்கால்ல அவளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவன் இங்கேருந்து போனது. கண்ணாடிக்காரன் இருக்கான்ல அந்த செக்ரட்டரி பொண்ணுகிட்ட 2 டிக்கெட் கொடுத்து முன்னாடி கூட கூப்பிட்டுருப்பாள்ல ஒரு கான்சர்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி 2 டிக்கெட்டை வச்சுருக்கான். இந்த வருஷம் கண்டிப்பாக விடவே கூடாது, இவளை எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த யங்மேன் நடித்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ப்ரொமோஷனுக்காக அவன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கான். ஸோ அதை எல்லா எம்ப்ளாயீஸுமே பார்த்துட்டு இருக்கும்போது, அடடா பாடுற ஆக்டராக வேறு லெவலில் இருக்கான்ல அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்துட்டு அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்ட்டு. கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட முடியாது, ஆனால் க்ரஷ்ன்னு சொல்லிக்கிறலாம் அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அடடா இவன் இன்னும் என்னை மறக்கவே இல்லையா, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இதை செக்ரட்டரி பொண்ணு கேட்குறா. அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கல. சரி நானே அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறேன் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்பவே ஒன்று பிடிச்சிருக்கு, இது ரொம்பவே லேட்டு தான் அப்படின்ட்டு செக்ரட்டரியோட நேமை சொல்கிறான். அவளுக்கே ஷாக்கிங்காக இருக்குது, என்னவன் நம்மளை சொல்கிறானே அப்படின்னு. இதை விட ஷாக்கிங்கு கண்ணாடிக்காரனுக்கு, ஏன்னா அவனும் தானே லவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அசிங்கமாக போச்சு, ஐயோ இது தெரியாமல் நம்ம வேறு இப்படி சொல்லிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ அப்படியே மெதுவாக அந்த யங்மேன் இருக்கான்ல ஒரு பொக்கையை தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். அந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு எப்படியாவது நம்ம ப்ரொப்போஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு. இந்த பொக்கையை கொண்டு போயிட்டு, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இது கொஞ்சம் லேட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு அந்த கண்ணாடிக்காரன் பார்த்தீங்கன்னா அதை பிடிங்கி, ஆமாண்டா இது ரொம்பவே லேட்டு, இங்கே பாருமா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். ஸோ எல்லோரும் ஷாக்கு, எது இவனுக்கு இவளை பிடிக்குமா அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அடிச்சுக்கிட்டு நாடுறானுங்க. எங்கே போடுறான், நான் ஒரு வருஷக்கணக்கில் நான் வந்து வெயிட் பண்ணேன், எனக்கு அவள் தான் வேணும், எனக்கு இவ தான் வேணும் அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, அடா சண்டை போடாதீங்கடா, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நானே யாருனாச்சும் ஒரு ஆளை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா
ஹீரோவும் வெளியே வந்துட்டுருக்கான். எங்கமேனை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாயிருது. டேய் எப்புட்றா இருக்க அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே எகிறி போய் கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துட்ருக்கான். நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு மேட்ச் ஒன்று நடந்துகிட்ருக்கு. கிம்மோட அந்த எம்ப்ளாயீஸுக்கும் அப்புறம் ஹீரோவோட எம்ப்ளாயீஸுக்கும். ஸோ பயங்கரமாக ஃபன்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இறங்கி விளாண்டுட்ருக்கான். ஆனால் வழக்கம் போல் என்ன இவங்க தான் தோத்துட்ருக்கானுங்க. இதுக்கப்புறம் இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்குமே கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் எதுக்காக இங்கே வந்து உங்கள் முன்னாடி இப்படி பேசுகிறேன் என்றால், நான் வந்து போன வருஷம் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தேன் நியூ இயர்க்காக. ஆனால் அது என்னால் கொடுக்க முடியல. இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லெட்டராக கொடுத்துட்டே இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் கூட வரல. இவளும் கேட்குறா, பாஸ் என்ன மறந்துட்டீங்க அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அதுன்னு ஏதோ சொல்ல வரான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மழையும் வந்துடுது. ஸோ எல்லாருமே ஓடிடுறாங்க, மழை வருது அப்படின்னா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு இவன் வந்துட்டுருக்கா, பாஸு எனக்காக எழுதின லெட்டர் எங்க கொடுங்க அப்படின்னு. இல்லை நான் உனக்காக எதுவுமே எழுதலை அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இவளுக்கு மூஞ்சியே வாடிடுது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? எவ்வளோ நாள் நம்ம ஒன்றா இருக்கோம், என்னை பற்றி எழுதுறதுக்கு ஒரு விஷயங்கள் கூட இல்லையா அப்படின்னு. இல்லையே நான் எழுதலையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா. சரி விடு, நான் இதுக்கப்புறம் நான் எழுதி தரேன். ஏன்னா எனக்கு லெட்டர் எழுதணும்னு தோணுச்சுனாவே எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறானா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்போது நீங்கள் என்னை லவ் பண்ணுறதை நினச்சி ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் உண்மையான லவ்வே பண்ணல அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோச்சிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. மழை வேற பெய்யுதா, நல்லா நனைஞ்சிட்டே வந்துட்டுருக்கா. ஸோ அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா டவலை வச்சு தொடச்செல்லாம் விட்டுட்ருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, மழையில் ஏன் நனைஞ்சிட்டு வர அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோ அந்த மலையில் பயங்கரமாக ஆட்டம்லாம் போட்டுட்ருக்கான். ஸோ இந்த எம்ப்ளாயீஸுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருக்குது. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இவனும் வேறு லெவலில் ஆடிட்டுருக்கான். ஸோ அந்த ஆட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுது. இவனா அப்படி ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த மலைக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே தயங்கிக்கிட்டே வந்துட்டுருக்காளா. ஸோ உனக்கு இப்போ ஓகேவா, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஹக் பண்ணி கிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே எனக்கு கொஞ்சம் ஜெலஸாக ஃபீல் ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ராமாவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் ஒரு நல்ல ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ.